வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, எழுத்தாளர் சரசா சூரிய அவர்கள் எழுதிய என்ன தவம் செய்தனை சிறுகதை. வாங்க கதைக்குள்ள போகலாம். அம்புஜம் பாட்டியின் தலைமாட்டில் உட்கார்ந்து விசிறி கொண்டிருந்தாள் வாசுகி. பாட்டியின் செல்ல பேத்தி. உயிர் போய் 4 மணி நேரம் ஆகிறது. முத்துச்சுடராய் அகல் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. ராத்திரி 3 மணி இருக்கும். வாசுகி, வாசுகி என்ற குரல் கேட்டு சட்டென்று முழித்தாள். கொஞ்சம் ஜலம் குடுமா. பாட்டிதான். 2 மடக்கு உள்ளே போனது. 3வது வாய் தண்ணீர் வெளியே வழிந்தது. பாட்டி, பாட்டி என்று கூப்பிட்ட குரலுக்கு பதில் இல்லை. அவளுக்கு புரிந்தும் புரியாமலும் இருந்தது. உடனே பக்கத்து மணி மாமா வீட்டு கதவை தட்டினாள். பறக்க பறக்க வந்து கதவை திறந்தவர் வாசுகியை எதிர்பார்க்கவில்லை. மாமா, பாட்டி, பாட்டி. மாமா பார்த்துவிட்டு, ஆச்சுமா, எல்லாம் ஆச்சு என்றவர். நான் உடனே போய் டாக்டர் பத்திரியை கூட்டிண்டு வரேன். பாட்டியின் மரணம் அவள் விரும்பியபடியே அனாயச மரணமாகி போனது. வாசுகியின் அம்மா ருக்மணி அடுத்த ஃப்ளைட் பிடித்து உடனே வந்துவிட்டாள். அதற்குள் தெருவே திரண்டு விட்டது. ஸ்ரீரங்கம் கோவிலை சுற்றி இருந்த உத்திர வீதியின் மூலையில் இருந்த அந்த வீடு கொள்ளாத கூட்டம். நல்ல வேளை, அம்புஜத்தின் 2வது பிள்ளை வாசு பம்பாயில் இருந்து வந்துவிட்டான். சுமதியும் குழந்தைகளும் வர முடியவில்லையாம். எதிர்பார்த்ததுதானே. நெருங்கிய உறவினர்கள் வேறு யாரும் வரவில்லை. ஒன்றுவிட்ட சொந்தத்தில் 4-5 பேர். மளமளவென்று நடக்க வேண்டிய காரியங்கள் நடந்தன. ஊரே கூடி வழியனுப்பி வைத்தது போல் அத்தனை கூட்டம். வாசுவுக்கு லீவு இல்லையாம். உடனே கிளம்பிவிட்டான். ருக்மணி அடுத்த நாள் கிளம்ப வேண்டும். ஏதோ முக்கியமான செமினார். வாசுகி திட்டவட்டமாக கூறிவிட்டாள். 1 வாரம் யூனிவர்சிட்டிக்கு லீவு போட்டுவிட்டு ஸ்ரீரங்கத்தில் இருக்கப் போகிறாள். அவளிடம் அப்படி ஒரு உறுதி வாங்கி கொண்டது வேறு யாரும் இல்லை, அம்புஜமேதான். வீடு வெறிச்சென்றிருந்தது. வாசுகிக்கு பாட்டி வீடு அத்துப்படி. எந்த பிறையில் என்ன வைத்திருக்கிறாள் என்பது பாட்டிக்கும் அவளுக்கும் மட்டுமே தெரிந்த ரகசியம். வாசலில் இருந்து பார்த்தால் கொல்லைப்புறம் தெரியும். எப்படித்தான் பாட்டி தனியாக 10 வருஷம் காலம் தள்ளினாளோ. வீடை பெருக்கி துடைக்கும் பூங்காவனம் 6 மணிக்கு வந்து கதவை தட்டினாள். கண்ணு, நீ போவலையாம்மா என்று கூறியவள் அப்படியே தரையில் உட்கார்ந்து பெரிதாக அழ ஆரம்பித்தாள். கண்ணு, நான் இன்னைக்கு உசுரோடு இருக்கேன்னா பாட்டி அம்மாவால தான். 3 தடவை சாவ கிடந்த. மருந்து என்ன, மாத்திரை என்ன, டாக்டர் பீஸு எல்லாம் மகராசி தான். ஒரு நாளைக்கு 100 தடவை வாசுகி வாசுகி தான். வாசுகிக்கு அவளை தேற்றும்படி ஆயிற்று. பூங்காவனம், நான் இங்கே தான் 1 வாரம் இருப்பேன். காமாட்சி மாமியிடம் சாப்பாடு அனுப்ப சொல்லிடு. ஏங்கண்ணு, பெரியம்மா மாமா யாரும் வரலையா? பாட்டி எல்லாம் சொல்லி இருக்கு. ஆனாலும் கடைசி முகமொழி பார்க்க வருவாங்கன்னு. வாசு தம்பியாச்சும் காரியம் முடிச்சு போட்டு தான் போவோம்னு நினைச்சேன். அம்புஜத்தின் மேல் குழந்தைகளுக்கு ஏன் அத்தனை வெறுப்பு? அம்புஜத்தின் பூர்வீகம் ஒன்றும் ஸ்ரீரங்கம் கிடையாது. அது கும்பகோணம். அவள் பிறந்தது, வாழ்க்கைப்பட்டது எல்லாமே கும்பகோணம்தான். அம்புஜத்தின் அப்பா சந்தான கோபாலன் சிறந்த சமஸ்கிருத பண்டிதர். தமிழிலும் புலமை மிக்கவர். வீட்டில் எப்போதும் பண்டிதர் கூட்டம். அம்மா படிக்காவிட்டாலும் கேள்வி ஞானம் அதிகம். அப்பாவிடம் சரிக்கு சரி விவாதம் செய்யும் அளவுக்கு அறிவு. அம்புஜத்தின் அக்காவுக்கு இதில் எல்லாம் அத்தனை ஈடுபாடு கிடையாது. எதையாவது தைத்து கொண்டோ சமைத்து கொண்டோ பொழுதை கழித்து விடுவாள். ஆனால் அம்புஜமோ அப்பாவை விட்டு நகரவே மாட்டாள். வாசுகி ஒவ்வொரு அலமாரியாக குடைய ஆரம்பித்தாள். ஒரு சின்ன நோட்டு புத்தகம், பக்கத்திலேயே பேனா, ஒரு பஞ்சாங்கம், சின்ன கண்ணாடி, சீப்பு, 2 டப்பா அமிர்தாஞ்சனம், ஒரு டப்பாவில் கொஞ்சம் பட்டன்கள், ஊசி, நூல், சின்ன டார்ச், பக்கத்தில் புது ஏஏ பேட்டரிகள், தேங்காய் எண்ணெய் சின்ன பாட்டில். இது போதும் பாட்டிக்கு. இதிலேயே வாழ்ந்து முடித்து விட்டாள். சில சாமான்கள் மட்டும் பத்திரமாக ஒரு சின்ன காட்ரேஜ் அலமாரியில் வைத்து பூட்டியிருந்தாள். அதில் என்ன இருக்கிறது என்று பாட்டிக்கு மட்டுமே தெரியும். யாருக்கும் சாவி கூட தரமாட்டாள். இந்த தடவை என்ன தோணியதோ, வாசுகியிடம் சாவியை தந்து, எனக்கு அப்புறம் இந்த சாவியை நீ வச்சுக்கோ, திறந்து பாரு என்று மட்டும் சொன்னாள். இதை அவள் மாமாக்களிடமோ பெரியம்மாவிடமோ சொன்னால்
ஆமா, பெரிய பொக்கிஷம் இருக்கிற மாதிரி பூதம் புதையல காத்ததாம் என்று ஏளனமாய் பேசுவார்கள். 10 வயதுக்குள் திவ்ய பிரபந்தம், பாகவதம், ஆண்டாள் பாசுரம் எல்லாமே அம்புஜத்துக்கு பரிச்சயமானது. பள்ளிக்கூடம் போன நேரம் தவிர அநேகமாய் அப்பாவிடம் நிறைய கேள்விகள் கேட்டு தெரிந்து கொள்வாள். தேவகிக்கு 18 வயதானதும் கல்யாண பேச்சு தொடங்கி 2 மாதத்தில் புக்ககத்துக்கும் போயாகிவிட்டது. அப்பா அம்மாவுக்கு அம்புஜம்தான் எல்லாமே. தனிமை அவளுக்கு இனிமையாகவே இருந்தது. நிறைய படித்தாள், எழுதினாள். அடுத்த வருஷம் அவளுடைய கல்யாண பேச்சு அடிபட்டது. என்ன நடக்கிறது என்று தெரிவதற்கு முன்னால் அவளுக்கும் சீனிவாசனுக்கும் கல்யாணம் நிச்சயமானது. சீனிவாசனும் ஒரு விதத்தில் தூரத்து சொந்தம்தான். கும்பகோணத்தில் பேர் சொல்லும் வக்கீல் நாராயணனின் சீமந்த புத்திரன். அப்பாவிடமே அப்ரெண்டிஸ் ஆக பிராக்டிஸ். கூட்டு குடும்பம் எண்ணினால் 15 பேராவது தேரும். அம்புஜத்தின் அம்மாவுக்கு அவ்வளவு திருப்தி இல்லை. ஆனாலும் நல்ல மனுஷர்கள். அம்புஜத்தை ஆசையாய் பார்த்து கொள்வார்கள். சந்தானத்தின் அப்பா காலத்து சிநேகிதம். அம்புஜம் அதிகம் பேச மாட்டாள். அப்பா சொன்னால் சரியாகத்தான் இருக்கும். அம்புஜம் போய் 3 நாளாகிவிட்டது. சமையல் அறையை சுத்தம் பண்ணிவிட்டாள். பாட்டியின் ஈய சொம்பை பத்திரமாக எடுத்து வைத்து கொண்டாள். ரச வாசனை இன்னும் மிச்சம் இருந்தது. பாட்டியின் ரசத்தை போல் யாரால் வைக்க முடியும்? சொன்னால் காவேரி தண்ணி மகிமை என்று சிரிப்பாள். யாரோ கதவை தட்டும் சத்தம். அம்மாவுக்கு பக்க பலமாயிருந்த அம்பி மாமா. வாசி, நீ இங்கதான் இருக்கேன்னு சொன்னா. நல்ல வேளை, நீயும் நமக்கென்னன்னு கிளம்பாம இருந்தியே. பாட்டி சொல்லி இருப்பா, பீரோ சாவியை உன்னண்ட தரதா சொன்னா. எல்லா பில்லும் சரியா பே பண்ணி ரசீதெல்லாம் பீரோவில் இருக்கும். உனக்கு ஒரு கடுதாசி வச்சிருக்காளாம். படிச்சுட்டு ஏதாவது சந்தேகம் இருந்தா என்னை கூப்பிடுமா என்றவர் பெரிதாக அழுதுவிட்டார். தெய்வம்மா தெய்வம், உங்க பாட்டி இல்லைன்னா இந்த அம்பு இறந்த இடம் புல்லு முளைச்சிருக்கும். என்னோட ஹார்ட் ஆப்ரேஷன் நடந்திருக்குமா? நீ நன்னா இருப்ப குழந்தை. வக்கீல் நாராயணனின் வீடு நல்ல விசாலமாய் இருந்தது. மாமனார் மாமியார் மனசும் அப்படித்தான். வீடு நிறைய ஜனங்கள், 2 மைத்துனர்கள், நாத்தனார்கள், அப்புறம் வீட்டோடு வந்துவிட்ட 2 அத்தைமார்கள். உறவுகள் புரிவதற்கே நாள் எடுத்தது. சமையலறை எப்படி இருக்கும் என்றே தெரியாது. சமையல் வேலை இல்லையே தவிர சாப்பாடு பரிமாறுவது, துணிகளை மடித்து எடுத்து வைப்பது என்று ஏதோ சின்ன சின்ன வேலைகள். வாசலை ஒட்டிய அறையில்தான் ஆபீஸ் ரூம். அதனால் பெண்கள் யாரும் அந்த பக்கம் கூட எட்டி பார்க்க பயப்படுவார்கள். வக்கீலை பார்க்க வந்து போகிறவர் என்று ஜே ஜே என்றிருக்கும். காய்கறி, பால் என்று பெண்கள் சமாச்சாரம் எல்லாமே கொல்லைப்புறமாகத்தான். முதலில் அம்புஜத்துக்கு இதெல்லாம் வேடிக்கையாய் இருந்தாலும் போக போக பழகி கொண்டாள். காஃபி குடித்துவிட்டு சாவியை எடுத்து பீரோவை திறந்தாள். மேல் தட்டில் நிறைய ஃபைல்ஸ், அடுத்த தட்டில் ஒரு டிரான்சிஸ்டர், போட்டோ ஆல்பம், ஸ்வெட்டர். வாசு முதல் முறை லண்டன் போன போது வாங்கி தந்தான் என்று பாட்டி சொல்லியிருக்கிறாள். தடி தடியாய் 6-7 நோட்டு புத்தகங்கள். கீழ்த்தட்டில் புது புடவைகள் 3, ஜாக்கெட் துணிகள். பாட்டி வெறுங்கையுடன் யாரையும் அனுப்பி பார்த்ததே இல்லை. புடவைகளின் மேலாக வாசுகிக்கு என்று விலாசமிட்ட நீண்ட கவர். அவசரமாய் பீரோவை மூடிவிட்டு கடிதத்தை பிரித்து படிக்க ஆரம்பித்தாள். அம்புஜம் சில சமயம் ஆபீஸ் ரூம் பக்கம் போய் எட்டி பார்ப்பாள். அவளுக்கு மாமனார் கணவரிடம் மரியாதை இருந்ததே தவிர பயம் இருந்ததே இல்லை. கட்சிக்காரர்கள் யாரும் இல்லை என்றால் உள்ளவாமா என்று அன்புடன் கூப்பிடுவார். சந்தானத்திடம் மிகவும் மரியாதை. சில பாசுரங்கள் பாட சொல்வார். சீனோ, நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி என்று அடிக்கடி சொல்வார். ஒரு தடவை சில தினசரிகளை எடுத்து கொண்டு வந்து படித்து கொண்டிருந்தாள். இது எப்படி இங்க வந்தது? அண்ணா தேடுவாரே என்று பெரிய நாத்தனார் ஏதோ கொலையே நடந்த மாதிரி எடுத்து கொண்டு போய்விட்டாள். அப்புறம் ஆசையுடன் எதிர்பார்ப்பது அந்த 3 நாட்கள்தான். அதற்கென தனி அறை, சாப்பிட்டு தூங்க வேண்டியதுதான். அங்கு ஒரு நோட்டு புத்தகமும் பேனாவும் யாருக்கும் தெரியாமல் பிறையில் செருகி வைத்திருப்பாள். ஏதோ எழுதி கொண்டே இருப்பாள். அப்படி என்னதான் எழுதுவாள்? ஏன் தான் 3 நாட்கள் முடிகிறது என்றிருக்கும். அன்புள்ள வாசுகிக்கு பாட்டியின் ஆசீர்வாதங்கள். அநேகமாக நீ இந்த கடுதாசியை படிக்கும்போது யாரும் கூட இருக்க மாட்டா. அதுவும் நல்லதுக்குத்தான். இந்த குடும்பத்தில் என்னை புரிந்து கொண்டவள் நீ ஒருத்திதான். உன்னை பார்க்கும் போதெல்லாம் நான் சின்ன வயசு அம்புஜமா மாறிப்போவேன்.
இந்த வீடோ நானோ என் குழந்தைகளுக்கு ஒரு தூசுக்கு சமம். ஆனா வாசுகி, நீ ஒரு நாளும் அப்படி நினைக்க மாட்ட. இதுல ஒரிஜினல் டாக்குமெண்ட் இருக்கும். அதை உன் பேருக்கு மாத்தி இருக்க. நீ ஸ்ரீரங்கத்து கோயில் உற்சவங்கள் பத்தி ஆராய்ச்சி பண்ண போறதா சொல்லி இருந்த. நீ வந்து தங்க உனக்கு சௌகரியமா இருக்கும். மேலே படிக்க முடியாமல் கண்களில் நீர் முட்டியது. கல்யாணமாகி அடுத்த வருஷம் ராகவன் வயிற்றில் குடும்பமே எதிர்பார்த்த வரவு. குழந்தை பிறந்த நாள் முதல் பால் குடிக்கும் நேரம் தவிர மற்ற நேரமெல்லாம் அத்தையோ மாமாவோ குழந்தை யாரிடம் இருக்கிறது என்றே தெரியாது. கங்கா தேவி குழந்தைகளை ஆற்றில் எறிந்தாள். அம்புஜமோ உயிருடனே குழந்தைகளை தூக்கி கொடுத்து விட்டாள். வரிசையாய் வாசுதேவன், ராதா, ஜானகி, நடுவில் 2 அபார்ஷன், கடைக்குட்டி ருக்மணி. இதற்கு நடுவில் மாமனார் மாமியார் காலம் முடிந்தது. மச்சினர் நாத்தனார் எல்லோரும் கல்யாணம் முடிந்து இப்போது சீனிவாசனும் அம்புஜமும் குழந்தைகளும் மட்டும்தான். ஒரு பெரிய நாத்தனார் மட்டும் வீட்டோடு வந்துவிட்டாள். குழந்தைகள் அத்தை அத்தை என்று அவளிடம்தான் ஒட்டி கொண்டது. கொஞ்ச நாளாகவே அம்புஜத்தின் மனசு அவளிடமிருந்து நழுவிக் கொண்டிருப்பது அவளுக்கு தெரிந்துவிட்டது. குழந்தைகளை தூக்கி அதிகம் கொஞ்ச மாட்டாள். சில சமயம் பிரம்மை பிடித்தது போல் யாரோடும் பேச மாட்டாள். அவளுடைய போக்கு சீனிவாசனுக்கு கவலை அளித்தது. குடும்ப டாக்டர் நீலகண்டன் பார்த்துவிட்டு போஸ்ட் பார்ட்டம் டிப்ரெஷன் என்ற மாத்திரைகள் கொடுத்தார். குழந்தைகள் அவளை விட்டு விலகி ரொம்ப தூரம் போய்விட்டார்கள். வாசுவும் ருக்மணியும் தவிர யாருமே அவளை ஒரு மனுஷியாக கூட மதிக்கவில்லை. வாசுகி மேலே படித்தாள். சில புத்தகங்களும் நோட்டுகளும் உனக்கு உபயோகமாய் இருக்கும் என்று தோணித்து. நீ எங்கிருந்தாலும் சிறப்பான பெயர் எடுக்க வாழ்த்துக்கள். வாசுகி கடிதத்தை பத்திரப்படுத்திவிட்டு புத்தகங்களை எடுத்து பார்த்தாள். அத்தனையும் அவள் ஆராய்ச்சிக்கு சம்பந்தப்பட்டதுதான். காமாட்சி மாமி வந்தாள். வாசுகி, சாப்பாடு பிடிச்சதம்மா? உங்க பாட்டிக்கு 7 ஜென்மத்துக்கும் கடன் பட்டிருக்க. மாமா போனதும் திக்கு முக்காடி போனேன். பாட்டி தான் விதவா பென்ஷன் வரும், அதை வச்சுண்டு உன்னால 4 பேருக்கு சமைச்சு கொடுக்க முடியும்னா அதை பண்ணி குடும்பத்தை காப்பாத்துன்னு எனக்கு இந்த வழியை காமிச்சு கொடுத்தா. உன்னை பத்தியே தான் பேசின்னு இருப்பா. குழந்தைகள் படித்து முடித்து ஒவ்வொருத்தராய் கல்யாணம் பண்ணி கொண்டு போனது. சீனிவாசனுக்கு மாசிவ் ஹார்ட் அட்டாக் வந்து அவளை தனியாய் விட்டு பிரிந்தது. ருக்மணியின் புருஷன் ஆக்சிடென்டில் போன பிறகு கை குழந்தை வாசுகியுடன் திரும்பி வந்தது. எல்லாம் நேற்று நடந்த மாதிரி இருந்தது. ருக்மணிக்கு டில்லியில் JNUவில் லெக்சரர் போஸ்ட் கிடைத்ததும் அம்புஜத்தை கூட்டிக் கொண்டு அவள் டில்லிக்கு புறப்பட்டாள். அம்புஜத்துக்கு புனர்ஜென்மம் என்றே சொல்லலாம். மெல்ல மெல்ல வாசுகி பழைய அம்புஜத்தை அவளிடம் திருப்பி கொடுத்து விட்டாள். 10 வருஷம் பறந்து விட்டது. கும்பகோணம் வீட்டை விற்க முடிவானது. டில்லி குளிர் அம்புஜத்துக்கு ஒத்துக்கொள்ளவில்லை. வீட்டை விற்ற பணத்தில் அம்புஜம் ஸ்ரீரங்கத்தில் வீடு வாங்கி தனியாக வாழ ஆசைப்பட்டாள். யாருக்கும் இந்த முடிவு பிடிக்கவில்லை. அம்புஜம் தன் முடிவில் உறுதியாக இருந்தாள். வாசுகி, நீதான் என்னை புரிந்து கொண்டவள். என்னை இந்த சம்சார சாகரத்திலிருந்து எப்படியாவது விடுவித்து விடு அம்மா என்று கெஞ்சிய போது வாசுகி தீர்மானம் பண்ணிவிட்டாள். அம்புஜம் ஸ்ரீரங்கம் வந்த இந்த 10 வருஷத்தில் வாசு 3-4 தடவை வந்திருந்தான். மற்ற குழந்தைகள் எட்டியும் பார்க்கவில்லை. அம்புஜம் யாரிடமும் ஒன்றையும் எதிர்பார்க்கவில்லை. ருக்மணி மட்டும் வருஷம் தவறாமல் 1 மாச லீவில் வருவாள். ஆனால் வாசுகி மட்டும் வருஷத்தில் 3 தடவை வந்து விடுவாள். பாட்டி ஒரு தவ வாழ்வு வாழ்வதாகவே நினைத்தாள். இப்போது அவள் 25 வயது யுவதி. டில்லி யூனிவர்சிட்டியில் ஆராய்ச்சி மாணவி. வாசுகி வந்து 10 நாளாகிவிட்டது. பாட்டியின் நோட்டு புத்தகங்களை எடுத்து வைத்து கொண்டு உட்கார்ந்தாள். படிக்க படிக்க அவளுக்கு புல் அரித்தது. கட்டுரைகள், கவிதைகள், ஆய்வுகள், பிரபந்தங்களுக்கு புது விளக்கங்கள். பிரமித்து போனாள். பாட்டி, யார ஜீனியஸ், பெரிய பொக்கிஷமா இருக்கு என்று கேலி செய்தவர்களை பார்த்து வெட்கப்பட்டாள். இப்போதைய வேலை இதை வெளி உலகத்துக்கு அர்ப்பணிப்பதுதான். 13 நாட்கள் கழிந்தது. பாட்டியின் ஆத்மா நிச்சயம் சாந்தி அடைந்திருக்கும். வீட்டை பூட்டிவிட்டு எல்லோரிடமும் சொல்லிக் கொண்டு கிளம்பினாள். இனிமேல் அடிக்கடி வருவாள். வருஷங்கள் ஓடிவிட்டது. ஸ்ரீரங்கம் உத்தர வீதியில் பெரிய போர்டு, அம்புஜம் வாசக சாலை, அம்புஜம் எஜுகேஷனல் ட்ரஸ்ட், ஆராய்ச்சி மாணவர்கள் தங்கி இருந்து படிக்க இலவச விடுதி. பிரபந்தமும் பிரபஞ்சமும்
பை அம்புஜம் ஸ்ரீனிவாசன். 5வது பதிப்பு அச்சில். வாசுகி நிம்மதியாக ஆராய்ச்சியில் இறங்கிவிட்டாள். இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பை. தேங்க் யூ.